ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுவுமே நம்ம ரைஸ் குக்கரில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி ஒன்று. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே இருக்கும். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்ச நாளாகவே கேஸ் சிலிண்டர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ் குக்கர் மட்டுமே போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட, இல்லாட்டி நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா இருந்தால் அவங்க கூட ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா இது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போது ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நான் 250 கிராம் சிக்கன் சேர்க்குறேன். இது நான் செய்கிற அளவு 2 பேர்த்துக்கு தேவையான அளவு நான் சேர்க்குறேன். நீங்கள் கூடுதலாக செய்கிறீங்களா இருந்தால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ரைஸ் குக்கரில் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி. அப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கனும் சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அது கொஞ்சம் ஆயில் சேர்த்தோம்ல, அதிலே கொஞ்சமாக சிக்கனை வதக்கி கொள்ளலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை மூடி போட்டு வேக விட்டுறலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சிக்கனை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் தண்ணி அப்படியே இருக்கட்டும். சிக்கனை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணியிலேயே நான் அரிசியை சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி அரிசி. நீங்கள் சம்பா கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை தண்ணியை வடித்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கு 1 கப் அரிசிக்கு நம்ம 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே எனக்கு 1/4 கப் மாதிரி சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. இப்போ நான் 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சாதம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் நம்ம வேக வச்ச தண்ணியிலேயே உப்பு இருக்கு இல்லையா, அதால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப குலையாமல் நல்லா வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தோம் இல்லையா, அதால் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்படி வெந்திருந்தா தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். ஹோட்டல்களில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போது இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஆறி 1.5 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நான் அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். இப்போ நான் அதே ரைஸ் குக்கரை நல்லா வாஷ் பண்ணி திரும்ப எடுத்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்க்குறேன். இப்போ இந்த ஆயிலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நான் இப்போ அந்த ஆயிலோடு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம நல்லா வறுத்துக்கொள்ள போகிறோம். இந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன்.
பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ்களை சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு கேரட் அரை கப் எடுத்துருக்கிறேன், அதோட கேபேஜ் அரை கப்பும் எடுத்துருக்கிறேன். அது ரெண்டையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கொள்ள போகிறேன். கேரட் கேபேஜ் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதோட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ்களை. இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. இப்போ நான் அதில் ஒரு முட்டையும் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துருக்குறேன். இதை வந்து எனக்கு ஷூட் பண்ணி கொள்ளையெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் துண்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா காரசாரமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி காரம் வேணாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெண்டுமே உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத வச்சு நீங்கள் செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இதெல்லாம் சேர்த்து தானே ஆகணும். இதெல்லாம் சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேர்க்கலாட்டியுமே பிரச்சனை இல்லை. அப்புறம் 1 டீஸ்பூன் நான் சுகர் சேர்க்குறேன். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா ஆறி இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு சிக்கன் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சேர்த்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வெங்காயத்தாள் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம சாதத்தை சரியாக வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் நல்ல பர்ஃபெக்டான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்க விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். மற்றது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் இது சும்மாவே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வீட்டிலையே சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோ போடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் குக்கரில் செஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் நைட் டின்னருக்கு கூட இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நான் வச்சு சாப்பிட்றதுக்கு சில்லி பேஸ்ட் வீட்டிலையே செஞ்சுருக்கிறேன். இந்த சில்லி பேஸ்ட் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.